இந்த தடவை எத்தனை பேர் புதுசா போயிட்டு உள்ள என்ட்ராகிறாங்க தெரியுமா? எல்லாம் எங்களோட சாதனை தான் அப்படின்ற மாதிரி தங்களுடைய சாதனையை பத்தி பெருமையா பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். அவங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க நிறைய பேர் உயர்கல்விக்கு அப்கிரேட் ஆகிருக்காங்களே, இது தொடர்பாக அவங்க எந்த அளவுக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது ஐஐடிக்குள்ளே என்ட்ராகிறது. ஐஐடிக்குள்ளே என்ட்ராகிறது அப்படின்றது பெரிய குதிரை கொம்பாக பார்க்கப்பட்டு இருந்த காலமெல்லாம் போய், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க சிங்கிள் டிஜிட்டில் தான் உள்ளே போய் அட்மிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை டபுள் டிஜிட்டில் வாங்கிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தங்களுடைய சாதனையை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதை சொல்லும்போது தான் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்னா வறுமை கிடையாது, அது நம்ம தமிழகத்தின் பெருமை அப்படின்ற ஒரு பயங்கரமான வாக்கியத்தையும் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக அது மாறிக்கிட்டே இருக்குது. அதை நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பெருமையாக மாறி எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு யாருக்கு ஆசை இருக்காது? நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா. இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் பெரிய உயரத்திற்கு போக போறீங்க. அந்த உயரத்தினுடைய முதல் அடி காலேஜ் லைஃப். அதுலேயும் நாட்டிலேயே முதன்மையான கல்வி நிறுவனங்களில் நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும், புது சூழல் அமையும், புது அனுபவங்கள் கிடைக்கும். இது உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 2022 இருந்து கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 977 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் முடியல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புறேன். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளா ஐஐடிக்குள்ள சிங்கிள் டிஜிட் நுழைஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பசங்க இந்த ஆண்டு 27 பேர் நுழைய போறாங்க. அதான் டபுள் டிஜிட். குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட் இல்லாம 93 முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல 50 டிபார்ட்மெண்ட்ஸ்ல 901 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க. இதுல 150 பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள். இதனால்தான் தம்பி அன்பில் மகேஷ் அடிக்கடி சொல்றாரு, அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம்.